அன்பு மாணவ செல்வங்களே, ஜிவி கெமிஸ்ட்ரி சேனலுக்கு உங்களை வரவேற்பது உங்கள் வெங்கடேசன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பி பிளாக் எலமெண்ட்ஸில் போரான், அதாவது 13 குரூப்பில் போரானை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோவை பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த அப்டேஷன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அக்கரன்ஸ் பார்ப்போம். The boron occurs mostly as borates and its important ores are. போரான் நமக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னா போரேட்ஸாக கிடைக்குது. என்னுடைய இம்பார்ட்டன்ட் ஓர்ஸ் என்னென்ன அப்படின்னா போராக்ஸ். என்னுடைய கெமிக்கல் ஃபார்முலா Na2B4O5OH4 டைம்ஸ் 8H2Oன்னு எழுதலாம். இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா கெர்னைட் அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய கெமிக்கல் ஃபார்முலா Na2B4O5OH4 டைம்ஸ் 2H2O. இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் கெமிக்கல் ஃபார்முலாவில் பாருங்கள். இங்கே 8H2O இருக்குது, இங்கே 2H2O இருக்குது. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இப்போ போரானோட மேஜர் ஓர்ஸ் பார்த்தோம்னா போராக்ஸ் அண்டு கெர்னைட். அலுமினியம் இஸ் த மோஸ்ட் abundant metal and occurs as oxides and also found in aluminosilicate rocks. 13th குரூப் எலமெண்ட்ஸில் அதிகமாக கிடைக்கக்கூடியது அலுமினியம் தான். மோஸ்ட் அபுண்டன்ட் மெட்டல்னு சொல்கிறோம் இல்லையா, அதிகமாக கிடைக்கக்கூடிய மெட்டல் என்னென்னா அலுமினியம். அது எப்படி கிடைக்குதுன்னா அதனுடைய ஆக்சைட்ஸாக நமக்கு கிடைக்குது. இது எதில் இருக்குன்னா அலுமினிய சிலிகேட் ராக்லேயும் இது இருக்குது. அதுலேருந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். பட் அதனுடைய சீஃப் ஓர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கமர்ஷியலி இட் இஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் இட்ஸ் சீஃப் ஓர் கால்டு பாக்சைட். இப்போ பாக்சைட் அப்படிங்கிறது தான் அலுமினியத்தோட சீஃப் ஓர். அதிலிருந்து தான் அலுமினியத்தை நம்ம கமர்ஷியலாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். பாக்சைட்டோட கெமிக்கல் ஃபார்முலா Al2O3 2H2O. இதுதான் அலுமினியத்தோட சீஃப் ஓர். இதிலிருந்து தான் நம்ம அலுமினியத்தை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். The other elements of this group occur only in trace amounts. The other elements gallium, indium, thallium occurs as their sulfides அப்படின்னு சொல்கிறோம். அலுமினியத்தை தவிர இந்த 13th குரூப்பில் இருக்கக்கூடிய மற்ற எலமெண்ட்ஸ் எப்படி கிடைக்குதுன்னா ட்ரேஸ் அமௌண்ட்ஸ் தான், அதாவது கம்மியான பர்சன்டேஜில் தான் கிடைக்குது. அதே மாதிரி கேலியம், இண்டியம், தாலியம் இது எப்படி கிடைக்குதுன்னா அதனுடைய சல்ஃபைட்ஸாக கிடைக்குது. கேலியம், இண்டியம், தாலியம் பார்த்தோம் அப்படின்னா எப்படி கிடைக்குதுன்னா இதனுடைய சல்ஃபைட்ஸாக நமக்கு கிடைக்குது. அடுத்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் போரான் பார்க்க போகிறோம். போரான் வந்து நான் மெட்டல்ஸ். போரான் வந்து லெஸ் ரியாக்டிவாக இருக்கும். லோ டெம்பரேச்சரில் ரியாக்டிவிட்டி போரானுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஹை டெம்பரேச்சரில் இந்த போரான் ரியாக்டிவாக இருக்கும். போரான் வந்து எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் காம்பவுண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அதே மாதிரி போரான் ஃபார்ம் அன்யூஷுவல் கோவலண்ட் பாண்டிங். ஏன் போரான் வந்து அன்யூஷுவல் கோவலண்ட் பாண்டிங்கை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா 3 ரீசன்ஸ் தான். ஒன்று, அதனுடைய ஸ்மாலர் சைஸ். போரானோட சைஸ் வந்து ரொம்ப ஸ்மாலராக இருக்கிறதுனால இது அன்யூஷுவல் கோவலண்ட் பாண்டிங்கை ஃபார்ம் பண்ணது. ஹை அயனைசேஷன் எனர்ஜி. அயனைசேஷன் எனர்ஜி வந்து போரானுக்கு அதிகமாக இருக்கிறதுனால அன்யூஷுவல் கோவலண்ட் பாண்டிங்கை ஃபார்ம் பண்ணது. அதே மாதிரி சிமிலாரிட்டிஸ் இந்த எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வித் கார்பன் அண்ட் ஹைட்ரஜன். கார்பன் கூடவும் ஹைட்ரஜன் கூடவும் சிமிலராக அதனுடைய எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இருக்கிறதுனாலையும் இந்த 3 ரீசன்னால தான் போரான் அன்யூஷுவல் கோவலண்ட் பாண்டிங்கை ஃபார்ம் பண்ணது. நெக்ஸ்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டைரக்ட் காம்பினேஷன் ஆஃப் மெட்டல் வித் போரான். மெனி மெட்டல்ஸ் எக்ஸப்ட் அல்கலி மெட்டல்ஸ் ஃபார்ம் போரைட்ஸ். அல்கலி மெட்டலை தவிர மெனி மெட்டல்ஸ் என்ன பண்ணுன்னா போரான் கூட ரியாக்ட் பண்ணி போரைட்ஸை ஃபார்ம் பண்ணும். ஜென்ரல் ஃபார்முலா MXBY. எக்ஸோட வேல்யூ அப் டு 11 வரலையும் இருக்கலாம், ஒய்யோட வேல்யூ அப் டு 66 வரலையும் இருக்கலாம், இல்லை அதனுடைய ஹையராக இருக்கலாம். டைரக்ட் காம்பினேஷன் ஆஃப் மெட்டல் வித் போரான். எப்படி கூட மெட்டல் வந்து போரான் கூட ரியாக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், குரோமியம் எடுத்துக்கிறோம். குரோமியம்ங்கிறது மெட்டல். இது போரான் கூட 1500 கெல்வினில் ரியாக்ட் பண்ணுறப்ப குரோமியம் 3 போரைடு அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் மெட்டல் போரைடை கொடுக்குது. ரிடக்ஷன் ஆஃப் போரான் ட்ரைஹாலைட்ஸ். ரிடக்ஷன் ஆஃப் போரான் ட்ரைக்ளோரைட் with a metal assisted by dihydrogen gives metal borides. போரான் ட்ரைக்ளோரைடு வந்து மெட்டல் கூட சேர்ந்து ரிடக்ஷன் ஆகிறப்ப
அந்த ரியாக்ஷனை எது அசிஸ்ட் பண்ணுதுன்னா டைஹைட்ரஜன். அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா மெட்டல் போரைட்ஸ் கிடைக்குது. எக்ஸாம்பிள் பார்ப்போம். போரான் ட்ரைக்ளோரைடு எடுத்துக்கிட்டோம். இது வந்து டங்ஸ்டன் கூட ரியாக்ட் பண்ணுறோம். டங்ஸ்டன்கிறது மெட்டல் கூட ரியாக்ட் பண்ணுறோம். இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள், மெட்டல் கூட ரியாக்ட் பண்ணுறோம். அப்போ என்ன நடக்குதுன்னா ரிடக்ஷன் நடக்குது. என்ன டெம்பரேச்சரில் 1500 கெல்வின் டெம்பரேச்சரில் நடக்குது. இந்த ரியாக்ஷனை எது அசிஸ்ட் பண்ணுதுன்னா டைஹைட்ரஜன் அசிஸ்ட் பண்ணுது. இப்போ இந்த டங்ஸ்டன் இந்த போரானை எடுத்துகிட்டு என்ன ஆகணும், மெட்டல் போரைடாக மாறிடும், டங்ஸ்டன் புரோமைடாக மாறிடும். இந்த Cl3யில் இருக்கக்கூடிய ஒரு குளோரின் Cl2 அதாவது குளோரின் கேஸ் வந்து வெளியில் போயிடும். ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒரு குளோரின் ஹைட்ரஜனோட கம்பைண்ட் ஆகி HCl கேஸாக வெளியில் போயிடும். ஃபார்மேஷன் ஆஃப் ஹைட்ரைட்ஸ் எப்படி நமக்கு கிடைக்குதுன்னு பார்ப்போம். போரான் does not react directly with hydrogen. However, it forms a variety of hydrides called boranes. போரான் வந்து ஹைட்ரஜன் கூட டைரெக்டாக ரியாக்ட் ஆகாது. அப்படி இருந்த போதிலும் பாருங்கள் வெரைட்டி ஆஃப் ஹைட்ரைட்ஸை அது ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த வெரைட்டி ஆஃப் ஹைட்ரைட்ஸ்க்கு நேம் என்னென்னா போரேன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். த சிம்பிளஸ்ட் போரேன் இஸ் டைபோரேன். ஃபார்முலா B2H6. இப்போ சிம்பிளஸ்ட் போரேன் என்னன்னா டைபோரேன் தான் நம்ம சொல்ல முடியும். அதனுடைய கெமிக்கல் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா B2H6ன்னு சொல்ல முடியும். அதர் லார்ஜர் போரேன்ஸ் கேன் பி ப்ரிப்பேர்டு ஃப்ரம் டைபோரேன். இந்த சிம்பிளஸ்ட் போரேனை தவிர லார்ஜர் போரேன் நமக்கு வேணும்னா இந்த டைபோரேன்லேருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும். ட்ரீட்மெண்ட் ஆஃப் கேசியஸ் போரான் ட்ரைஃப்ளூரைட் வித் சோடியம் ஹைட்ரைட் அரௌண்ட் 450 கெல்வின் கிவ்ஸ் டைபோரேன். இந்த டைபோரேன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். கேசியஸ் போரான் ட்ரைஃப்ளோரைடு எடுத்துக்கிறோம். இது கூட சோடியம் ஹைட்ரைடை 450 கெல்வினில் ரியாக்ட் பண்ண வைக்கிறோம். அப்போ ரியாக்ட் பண்ண வச்சோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும், டைபோரேன் கிடைச்சிரும். டு ப்ரிவென்ட் சப்செக்வெண்ட் பைராலிசிஸ் த ப்ராடக்ட் டைபோரேன் இஸ் ட்ராப்டு இமீடியட்லி. நமக்கு டைபோரேன் கிடைக்கும் அப்படின்னு நமக்கு சொன்னோம் இல்லையா. போரான் ட்ரைஃப்ளோரைட் சோடியம் ஹைட்ரைட் கூட 450 கெல்வினில் ரியாக்ட் பண்ணுறப்ப டைபோரேன் கிடைச்சிரும். நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா இந்த டைபோரேன் அகைன் பைராலிசிஸ் மூலிமா என்ன ஆயிரும், டிசோசியேட் ஆயிரும், வேறு ஒரு காம்பவுண்டாக மாறிடும். அதனால் என்ன பண்ணால் இமீடியட்டாக அதை என்ன பண்ணிடணும், ட்ராப் பண்ணிடணும். ரியாக்ஷன் பார்ப்போம். போரான் ட்ரைஃப்ளோரைடு எடுத்துக்கிட்டோம். இது சோடியம் ஹைட்ரைட் கூட ரியாக்ட் பண்ணுது 450 கெல்வின் டெம்பரேச்சரில். ரியாக்ட் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்குது பாருங்கள், B2H6 அப்படிங்கிற டைபோரேட் கிடைக்குது. ப்ளஸ் நமக்கு என்ன பண்ணுங்க, சோடியம் ஃப்ளூரைட் வெளியில் போயிடுது. இப்போ இந்த சோடியம் இந்த ஃப்ளூரின் எடுத்துக்கிட்டு சோடியம் ஃப்ளூரைடாக வெளியில் போயிடும். இந்த ஹைட்ரஜன் இந்த போரான் கூட சேர்ந்து நமக்கு என்ன கிடைக்கும்னா டைபோரேன் கிடைக்கும். இப்போ ரியாக்ஷனை நம்ம பேலன்ஸ் பண்ணலாம். இந்த பக்கம் 2 போரான் இருக்குது, இங்கே ஒரு போரான் இருக்குது. அப்போ நம்ம பேலன்ஸ் பண்ணோம்னா இங்கே 2 போடணும். இப்போ 2 போட்டோன்னா போரான் வந்து பேலன்ஸ் ஆகிடுச்சு. ஃப்ளூரின் பாருங்கள் 2 3s are 6 ஃப்ளூரின் வந்து பேலன்ஸ் ஆகிடுச்சு. அடுத்தது இங்கே சோடியம் பாருங்கள், ஒரே ஒரு சோடியம் இருக்குது. இங்கே பாருங்கள் 6 சோடியம் இருக்குது. அப்போ பேலன்ஸ் பண்ணால் இங்கே நம்ம என்ன பண்ணணும், 6 போடணும். 6 போட்டால் சோடியம் என்ன ஆகிடுச்சு, பேலன்ஸ் ஆகிடுச்சு. இங்கே 6, இங்கேயும் 6. ஹைட்ரஜன் பாருங்கள், இங்கே 6 ஹைட்ரஜன், இங்கேயும் 6 ஹைட்ரஜன். ஸோ ரியாக்ஷன் வந்து பேலன்ஸ் ஆகிடுச்சு நமக்கு. ஃபார்மேஷன் ஆஃப் போரான் ட்ரைஹாலைட்ஸ். போரான் ட்ரைஹாலைட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்ப்போம். போரான் combines with halogen to form boron trihalide at high temperature. டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிறப்ப தான் இந்த போரான் ஹாலஜன் கூட ரியாக்ட் ஆகி நமக்கு என்ன கொடுக்கும்னா போரான் ட்ரைஹாலைட்ஸை கொடுக்கும். எப்படின்னு பார்ப்போம். இப்போ போரான் எடுத்துக்கிறோம், ஹாலஜன்ஸ் எடுத்துக்கிறோம், ஹாலைடு எடுத்துக்கிறோம். டெம்பரேச்சர் ஹை டெம்பரேச்சரில் போரான் ரியாக்ட் வித் ஹாலைட். அப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னா போரான் ட்ரைஹாலைட் கிடச்சிரும் நமக்கு. இப்போ ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்ணலாம். இங்கே ஒரே ஒரு போரான் இருக்குது, இங்கே 2 போரான் இருக்குது. அப்போ நம்ம பேலன்ஸ் பண்ணோம், இங்கே என்ன பண்ணணும், 2 போடணும். போரான் வந்து பேலன்ஸ் ஆகிடுச்சு. ஹாலஜன் பாருங்கள், இங்கே 2 இருக்குது, இங்கே 6 இருக்குது. அப்போ பேலன்ஸ் பண்ணோம்னா இங்கே 3 போடணும். இப்போ நமக்கு இந்த ரியாக்ஷன் பேலன்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஃபார்மேஷன் ஆஃப் போரான் நைட்ரைட். போரான் burns with dinitrogen at high temperature to form boron nitride. போரான் எப்போ போரான் நைட்ரைடை ஃபார்ம் பண்ணோம்னா டைநைட்ரஜன் கூட ஹை டெம்பரேச்சரில் பேர்ன் ஆச்சுன்னா நமக்கு என்ன கிடைச்சிரும், போரான் நைட்ரைட் கிடைக்கும். எப்படின்னு பார்ப்போம். போரான் இஸ் ரியாக்டட் வித் டைநைட்ரஜன், நைட்ரஜன் N2ன்னு சொல்ல முடியாது, அதை டைநைட்ரஜன் சொல்கிறோம். ஹை டெம்பரேச்சரில் ரியாக்ட் பண்ணுறப்ப இந்த போரான் நைட்ரஜன் கூட சேர்ந்து நமக்கு என்ன கிடைச்சுன்னா போரான் நைட்ரைடை கொடுத்துரும். இப்போ ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்ணலாம். ஒரு போரான் இருக்குது, இங்கே 2 போரான் இருக்குது. அப்போ போரான் வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணோம்னா இங்கே என்ன பண்ணணும், 2 போடணும். ஸோ போரான் வந்து பேலன்ஸ் ஆகிடுச்சு. நைட்ரஜன் இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது, நைட்ரஜன் வந்து பேலன்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஹோல் கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து பேலன்ஸ் ஆகிடுச்சு. இப்போது
Formation of oxides. When boron is heated with oxygen around 900 Kelvin, it form its oxide. இப்போ எப்போ போரான் வந்து போரானோட ஆக்சைடை ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ணணும். என்ன கண்டிஷனில் 900 கெல்வின் டெம்பரேச்சரில் ஆக்சிஜன் கூட போரானை ரியாக்ட் பண்ண வச்சோம்னா நமக்கு அந்த போரான் ஆக்சைடு நமக்கு கிடைக்கும். எப்படின்னு பார்ப்போம். போரான் எடுத்துக்கிறோம், ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ணுறோம் 900 கெல்வின் டெம்பரேச்சரில். ரியாக்ட் பண்ணுறப்ப இந்த போரான் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகி நமக்கு என்ன கிடைச்சது பாருங்கள், போரான் ஆக்சைடு வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. போரானோட ஆக்சைடு கிடைச்சிருக்கு. ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்ணலாம். இப்போ ஒரே ஒரு போரான் தான் இருக்குது, இங்கே 4 போரான் இருக்குது. அப்போ நம்ம இங்கே பேலன்ஸ் பண்ணணும்னா இங்கே என்ன பண்ணணும், 4 போடணும். போரான் வந்து பேலன்ஸ் ஆகிடுச்சு. ஆக்சிஜன் பாருங்கள், இங்கே 2 ஆக்சிஜன் இருக்குது, இங்கே 2 3 are 6 ஆக்சிஜன் இருக்குது. அப்போ ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணால் இங்கே 3 போடணும். 3 போட்டோம். இப்போ ஹோல் ரியாக்ஷன் வந்து பேலன்ஸ் ஆகிடுச்சு. போரான் ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணுது 900 கெல்வினில். நமக்கு என்ன கிடைக்குது, போரானோட ஆக்சைடு கிடைக்குது. நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வித் ஆசிட் அண்டு அல்கலிஸ். ஆசிட் கூடயும் அல்கலி கூடயும் போரான் எப்படி ரியாக்ட் ஆகுது போகுதுன்னு பார்ப்போம். ஹேலோ ஆசிட் ஹேவ் நோ ரியாக்ஷன் வித் போரான். ஹேலோ ஆசிட்ஸ் பார்த்தீங்கன்னா போரான் கூட ரியாக்டே ஆகாது. ஹவவர் போரான் ரியாக்ட்ஸ் வித் ஆக்சிடைசிங் ஆசிட்ஸ் சச் as sulfuric acid and nitric acids and form boric acid. ஹேலோ ஆசிட் கூட போரான் வந்து ரியாக்ட் ஆகாது. அப்போ எது கூட ரியாக்ட் ஆகுது பாருங்கள், ஆக்சிடைசிங் ஆசிட்ஸ் சொல்லக்கூடிய சல்ஃபூரிக் ஆசிட் கூடயும் ரியாக்ட் ஆகும், நைட்ரிக் ஆசிட்ஸ் கூடயும் ரியாக்ட் ஆகும். ரியாக்ட் ஆகி நமக்கு என்ன கிடைக்கும்னா போரிக் ஆசிடை ஃபார்ம் பண்ணும். எப்படின்னு பார்ப்போம். போரான் சல்ஃபூரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணுது. ரியாக்ட் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்குது, போரிக் ஆசிட் கிடைக்குது. கூடவே சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் வந்து வெளியில் போயிடுது. இப்போ ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்ணுங்கள். இப்போ ஒரு போரான் இருக்குது, இங்கே 2 போரான் இருக்குது. ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்ணணுன்னா இங்கே 2 போடணும். போரான் வந்து என்ன ஆயிடுச்சு, பேலன்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஹைட்ரஜன் பாருங்கள், 6 ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே 2 தான் இருக்குது. அப்போ பேலன்ஸ் பண்ணால் இங்கே 3 போடணும். அப்போ ஹைட்ரஜன் வந்து நமக்கு பேலன்ஸ் ஆகிடுச்சு. அடுத்தது சல்ஃபர் பாருங்கள், 3 சல்ஃபர் இருக்குது, இங்கேயும் 3 சல்ஃபர் இருக்குது. சல்ஃபரும் பேலன்ஸ் ஆகிடுச்சு. ஆக்சிஜன் பாருங்கள், 12 ஆக்சிஜன் இருக்குது, இங்கே பாருங்கள் 6 ஆக்சிஜன், இங்கே 6 ஆக்சிஜன். ஸோ ஹோல் ரியாக்ஷன்ஸ் வந்து பேலன்ஸ் ஆகிடுச்சு. இப்போ போரான் சல்ஃபூரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்குது, போரிக் ஆசிட் கிடைக்குது. சிமிலர்லி போரான் வந்து நைட்ரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்கும், போரிக் ஆசிட் கொடுக்கும். இப்போ போரான் பாருங்கள், நைட்ரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைச்சிருச்சு, போரிக் ஆசிட் கிடைச்சிருச்சு. கூடவே இந்த NO2ங்கிற கேஸ் கிடைச்சிருச்சு. இப்போ ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்ணலாம். இங்கே ஒரு போரான் இருக்குது, இங்கேயும் ஒரு போரான் இருக்குது. போரான் வந்து பேலன்ஸ் ஆகிடுச்சு. ஹைட்ரஜன் பாருங்கள், இங்கே 3 ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே 1 தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், இங்கே 3 போடணும். இப்போ ஹைட்ரஜன் வந்து என்ன ஆயிடுச்சு, பேலன்ஸ் ஆகிடுச்சு. நைட்ரஜன் 3 நைட்ரஜன் இருக்குது, 3 நைட்ரஜன் பேலன்ஸ் ஆகிடுச்சு. ஆக்சிஜன் பாருங்கள், 3 3 are 9 ஆக்சிஜன் இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கே 6 ஆக்சிஜன். ஸோ என்டையர் ரியாக்ஷன் வந்து பேலன்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, போரான் வந்து சல்ஃபூரிக் ஆசிட் கூடவும் நைட்ரிக் ஆசிட் கூடவும் ரியாக்ட் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்குது, போரிக் ஆசிட் கிடைக்குது. போரான் ரியாக்ட்ஸ் வித் ஃபியூஸ்டு சோடியம் ஹைட்ராக்சைடு அண்ட் ஃபார்ம் சோடியம் போரேட். போரான் வந்து ஃபியூஸ்டு சோடியம் ஹைட்ராக்சைடு ரியாக்ட் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, சோடியம் போரேட் கிடைக்குது. எப்படின்னு பார்ப்போம். போரான் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு ரியாக்ட் பண்ணுது. ரியாக்ட் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, சோடியம் போரேட் கிடைக்குது. இப்போ இந்த ஹைட்ரஜன் வந்து ஹைட்ரஜன் கேஸாக வெளியில் போயிடுது. இப்போ ரியாக்ட் பண்ணுறப்ப நமக்கு ஹைட்ரஜன் கேஸ் வெளியில் போயிடுது. அது தனியாக நம்ம கலரில் காமிச்சிருக்கோம், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக. இப்போ இதை பேலன்ஸ் பண்ணலாம். இங்கே ஒரு போரான் இருக்குது, இங்கே 2 போரான் இருக்குது. அப்போ நம்ம ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்ணால் இங்கே என்ன பண்ணணும், 2 போடணும். போரான் வந்து பேலன்ஸ் ஆகிடுச்சு. அகைன் ஆக்சிஜன் சோடியம் பாருங்கள், 6 சோடியம் இருக்குது, இங்கே ஒரே ஒரு சோடியம் இருக்குது. அப்போ பேலன்ஸ் பண்ணணும், நம்ம என்ன பண்ணணும், 6 போடணும். சோடியம் வந்து பேலன்ஸ் ஆகிடுச்சு. ஆக்சிஜன் பாருங்கங்க, 6 ஆக்சிஜன் இருக்குது, 2 3 are 6 ஆக்சிஜன். ஆக்சிஜனும் பேலன்ஸ் ஆகிடுச்சு. ஹைட்ரஜன் 6 ஹைட்ரஜன் 3 H2 கேஸாக அதாவது வெளியில் போயிடுது. நெக்ஸ்ட்டு யூசஸ் ஆஃப் போரான் பார்க்க போகிறோம். போரான் ஹேஸ் த கெப்பாசிட்டி டு அப்சார்ப் நியூட்ரான்ஸ். ஹென்ஸ் இட்ஸ் ஐசோடோப் 5 boron 10 is used as moderator in nuclear reactor. போரானுக்கு வந்து என்ன கெப்பாசிட்டி இருக்குன்னா, நியூட்ரானை அப்சார்ப் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. இப்போ நியூக்ளியர் ரியாக்டரில் நம்ம என்ன பண்ணணும், இந்த போரானை என்னவா யூஸ் பண்ணுவோம், மாடரேட்டராக யூஸ் பண்ணுவோம்.
amorphous boron is used as a rocket fuel igniter. amorphous boron வந்து rocket fuel igniter-ஆ நம்ம யூஸ் பண்ணுறோம். boron is essential for the cell walls of plants. பிளான்ட்ஸோட செல் வாலில் போரான் வந்து ஒரு எசென்ஷியல் திங்ஸாக இருக்குது. காம்பவுண்ட்ஸ் ஆஃப் போரான் ஹாவ் மெனி அப்ளிகேஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ட்ராப்ஸ், ஆன்டிசெப்டிக்ஸ், வாஷிங் பவுடர்ஸ் எக்ஸட்ரா கண்டெய்ன்ஸ் போரிக் ஆசிட் அண்டு போராக்ஸ். இப்போ இங்கே கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, ஐ ட்ராப்ஸு, ஆன்டிசெப்டிக்கு, வாஷிங் பவுடரில் இதில் என்னென்னலாம் இருக்கலாம்னா போரிக் ஆசிட் இருக்கலாம், போராக்ஸ் இருக்கலாம். இந்த மேனுஃபேக்சர் ஆஃப் பைரக்ஸ் கிளாஸ் போரிக் ஆக்சைடு இஸ் யூஸ்டு. பைரக்ஸ் அப்படிங்கிற கிளாஸ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு போரிக் ஆசிட்ஸை யூஸ் பண்ணுறோம். ஸோ ரிமைனிங் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.